வேங்கம்மாவன் ஒத்தல நிக்கன்னு தப்பா நின்று மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு. என்ன மிஸ்டேக்னு அப்புறமா சொல்றேன். காலா படத்துல மொத்தம் 40 மிஸ்டேக்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரஜினிக்கு பின்னாடி 2 பொம்பளைங்க போறாங்க. அதுல எல்லோ சாரி கட்டினவங்க இருக்காங்களா இல்ல வராங்களா இல்ல. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது க்ளோஸ்அப்ல காட்டுறாங்க. அப்ப சடனா எல்லோ கலர் சாரி கட்டினவங்க அங்க இருக்கிறாங்க. சரிப்பா எங்கிறதோ வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. சரி போயிட்டாங்கன்னு பார்த்தா இன்னும் சில செகண்ட்ல ஆங்கிளை மாத்திட்டு மறுபடியும் காட்டும்போது அதே எல்லோ கலர் சாரி மறுபடியும் கிராஸ் பண்றாங்க. எங்கேயும் காதல் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. வேங்கம்மாவும் ஒத்தையில நிக்கிறத ஒழுங்கா நிக்க சொல்லியிருக்கணும். இந்த ஷாட்ல பைக்குக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஆனா அடுத்த ஷாட்ல கொஞ்சம் தள்ளி பின்னாடி நிக்கிறாரு. மக்களே, இந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிற சேலஞ்சஸ் 4 இருக்கு. நடுவில் சேலஞ்சஸ் இருக்கும். அதில் உங்களால் எத்தனை கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாமா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேலஞ்சோட வரேன். தலைவர் ஒரு விசித்திரமான கிளைமேட்டில் நடிச்சிருக்கிறாரு. வானம் கருகும்னு இருட்டா இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, சூரிய வெளிச்சம் இல்லை. ஆனால் சண்டை போடும்போது இவங்க மேலெல்லாம் சூரிய வெளிச்சம் பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கே இருந்து சூரிய வெளிச்சம் வருது? ஜெயா, வானத்தை கிராஃபிக்ஸில் கருப்பாக மாற்ற தெரிஞ்ச உங்களுக்கு வெயில் அடிக்கக்கூடாதுன்னு தெரியாதா? மக்களே, நான் சொன்னல உங்களுக்கு இப்போ ஒரு சேலஞ்சு. இதில் வர மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க. மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். கேமராமேன் ஃப்ரேம் வைக்க பார்க்கணும் ஆங்கிள், நீ பார்க்க வேண்டியது பேங்கிள். என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் ஆன்சர் தெரியலனா கவலையே படாதீங்க, வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். எல்லா மிஸ்டேக்கையும் பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம். சேலஞ்சஸ் இன்னும் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, வரும். இவர் ஹிந்தியில தான் பேசுறாரு. வாய் அசைவு ஹிந்தியில தான் இருக்கு. ஆனா தமிழ்ல நமக்கு சவுண்டு கேக்குது. ஏதாவது தேவைப்பட்டா பார்த்துக்கோ, செய்யலாம். தமிழ்ல பேசுற மாதிரி சவுண்டு கேக்குதுன்னா அதை ஒழுங்கா பேசுற மாதிரியே போட்டிருக்கலாமே. அது ஏன் தத்தகா புத்தகான்னு ஹிந்திக்காரங்க தமிழ்ல பேசுற மாதிரி கேட்கணும்? வில்லனும் ஹிந்தி, மினிஸ்டர் சாயாஜி ஷிண்டேவும் ஹிந்தி. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கும் போது நடுவுல தமிழ்ல பேசிக்கிறாங்க. நான் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. படத்தை பார்க்குற மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தமிழ்ல பேசுறாங்க, ஓகே. ஆனா அது ரியாலிட்டி இல்லை, அதனால மிஸ்டேக்கு. உயிருள்ள ஜீவனுக்கு எந்த இடத்துல அடிபடுதோ அந்த இடத்துல தான் வந்து வலிக்கும். ஆனா இந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு, கையில தான் அடிபடுது, ஆனா தலையில அடிபட்ட மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாரு. இங்க அடிச்சா தாண்டா அங்க வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, மாஸ் மூவில ஹீரோவுக்கு சூப்பர் பவர் இருக்கும், ஓகே. ஆனா அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு கூடவா சூப்பர் பவர் இருக்கும்? இங்க ரஜினி நெருப்புல போறாரு, அவருக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா சூப்பர்மேன். அவரு வேஷ்டி போட்டிருக்கிறாரு, தூக்கி மடிச்சு கூட கட்டல, கீழே தான் தொங்க விட்டுருக்கிறாரு, அது ஏன் எரியல? இந்த சீக்வன்ஸ்ல ரஜினியை கூப்பிட ஒருத்தன் ஓடுவான், அவனை போக விடாம தடுக்கணும். அதுக்கு ரஜினியோட பையன் இவரு போலீஸை கடந்து போகணும். இங்க போலீஸ் என்ன பண்ணணும், அவரை தடுக்கணும். ஆனா அந்த போலீஸ் என்ன பண்றாரு பாருங்க, கையை வேணும்னு அவர் போகிறதுக்காக எடுக்கிறாரு. நல்லா பாருங்க, தோ எடுக்கிறாரா? ஒரு படத்துல ஜேம்ஸ் கேமரான் கூட தெரிஞ்சிடலாம், ஆனா கேமராமேன் தெரியக்கூடாது. ரஜினியோட கூலிங் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கேமரா தெரியும். அதுவே சமுத்திரகனியோட கூலிங் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கேமராவோட சேர்த்து கேமராமேனும் தெரிவாரு. பேக்ரவுண்ட்ல அந்த செவுத்துல துணியை காஞ்சிட்டு இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. சில செகண்ட்ல வேற ஆங்கிள் இருந்து காட்டும்போது அங்க காஞ்சிக்கிட்டு இருந்த துணிங்க இருக்காது. தோபிகானாவை இடிக்கிறது ரஜினியோட சின்ன பையனுக்கு தெரிஞ்சு அவன் போராட்டம் பண்றான். அவ்வளோ பெரிய மனுஷனா இருந்துக்கிட்டு அந்த இடத்த இடிக்க வராங்கன்றத தெரியாம கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறது தெரியாம பிள்ளைக்கா பசங்க கூட கிரிக்கெட் ஆடிக்கிட்டு அதை மாஸ் ஓப்பனிங்கா வர காட்டுறாங்க. பசங்க சும்மா ரஜினி கிட்டே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் முடிவு பண்றாங்க டான்ஸ் ஆடணும்ட்டு. அடுத்த செகண்ட்லயே குட்டி பசங்க கையில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அவங்க என்ன அனிருத்தா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூடவே சுத்துறதுக்கு? அனிருத்தே அப்படி சுத்த மாட்டாரு. மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான சேலஞ்சு. இந்த மிஸ்டேக் என்னன்னு கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க. மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க இப்போ ஒரு க்ளூ தரேன். கடிகாரத்துல வேகமா ஓடுற முள்ளு காட்டும் வினாடி, நீ பார்க்க வேண்டியது கண்ணாடி. இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். இப்பவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வில்லனுக்கு ரஜினி எதிரி, ரஜினியோட பையன் அவங்க கீழே வேலை செய்யறான். அப்போ அவனை பத்தி நல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. அதுவும் வில்லனோட ஆள் ஒருத்தர் இவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவராச்சும் வில்லன் கிட்ட எடுத்து சொல்லியிருக்கணும்ல இது காலாவோட பையன் அப்படின்ட்டு. காலானா கருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த படத்துல. காலா எப்படி கருப்புன்னு ஆகும்?
கரிகாலன், அதை ஷார்ட்டாக காலான்னு கூப்பிடுறாங்க. ஒரு மன்னனோட கால் எரிஞ்சிடுச்சு, அது கருப்பாக இருந்ததுனால கரிகாலன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கரின்னு கூப்பிட்டுருந்தா வேணா கருப்புன்னு சொல்லலாம், காலன் அப்படின்னு கூப்பிட்டா காலு தான் சொல்லணும். ரஜினியோட லவர் ஜரீனாவுக்கு வில்லனால தான் ரஜினியை பிரிஞ்சோம் அப்படின்ட்டு தெரியாதா? வில்லன் தான் ரஜினியோட அப்பாவை கொன்னதுன்னு தெரியாதா? அப்புறமும் எதுக்கு வில்லனுக்கு கீழே வேலை செய்யணும்? ரஜினியோட பையனும் மருமகளும் அந்த தாராவியை விட்டு தனியாக போகணும், வெளியே போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது சீரியஸான விஷயம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ்வளோ ஜாலியாக குத்தாட்டம் போட்டாங்க. அவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி ரஜினி கிட்ட சொல்ல போகிறோம், என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, பதப்பதப்பாக தானே இருக்கணும். இவங்களோட எமோஷனே தப்பாக இருக்குது. ரஜினியை எட்டி உதைக்க போன வில்லன் எட்டி உதைக்காமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டாரு. வில்லன் சார், ரஜினி வந்து உங்களுக்கு எதிரி, அவமானப்படுத்திருக்காரு, அசிங்கப்படுத்திருக்காரு. ஆல்ரெடி துப்பாக்கி வச்சும் முகத்தில் இடிச்சிட்டீங்க. ஸ்டோரி படி நீங்கள் எட்டி உதைச்சிருக்கணும். ஏன் எட்டி உதைக்காமல் நின்றுட்டீங்க? எட்டி உதைச்சா ரஜினி ரசிகர்கள் படத்தை பார்க்க மாட்டாங்க, அதானே? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இங்கே இன்னொரு எமோஷனல் மிஸ்டேக்கு. பொண்டாட்டியும் பையனும் செத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, மூச்சு பேச்சு இருக்கா, ஆம்புலன்ஸை கூப்பிடலாமான்ட்டு கிட்ட உட்காந்து எதுவும் பண்ணாமல் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பார்க்குறீங்க? வில்லன் ரஜினியோட அப்பா வேங்கையனை கொன்னுட்டாரு. உயிருக்கு உயிராக காதலிச்ச லவ்வரை பிரிச்சுட்டாரு. எதுக்கோ கோவப்பட்டு சீன் போடுற ரஜினி தான் அப்பாவை கொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கல. ஏன்? இன்னொரு எமோஷனல் மிஸ்டேக்கு, தான் ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்க, அவன் செத்து போய் கிடக்குறான். அதுக்கு கூட இவனுங்க பாட்டிலேயே ரஜினி கிட்டே ரிப்ளை கேட்குறாங்க. ஃப்ரெண்டு அழுதுட்டான்னு அழுக வருமா இல்லை பாட்டு வருமா? மக்களே, இப்போ உங்களுக்கு 3வது சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க, மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ தரேன். கிரிக்கெட்ல இருக்கும் பாலு, நீ பார்க்க வேண்டியது ஷாலு. என்ன மிஸ்டேக்னு வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இப்பயே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசி சேலஞ்சு ரஜினி அரெஸ்ட் பண்ணும்போது வரும், அப்புறமா சொல்கிறேன். இதில் பாருங்க, இவங்க ஏதோ ஒன்று பேசுவாங்க, ஆனால் சவுண்டு ஏதோ ஒன்று வரும். வேலை செய்யற இடமும் இல்லைன்னா எங்க போவாங்க? அவங்க வாயை மட்டும் நல்லா கவனிங்களேன். வேலை செய்யற இடமும் இல்லைன்னா எங்க போவாங்க? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது. சமுத்திரகனி பத்துக்குச்சுதான் அப்படின்ட்டு 2 வாட்டி சொல்லியிருப்பாரு. பத்திக்குச்சுதா ஆனா அவரு ஒரே ஒரு வாட்டிக்கு தான் வாய் அசைச்சிருப்பாரு. பத்திக்குச்சுதா டப்பிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. டப்பிங் மிஸ்டேக்கு. படங்கள்ல லிப்லாக் சீன் பார்த்துருப்பீங்க. கதைக்கு தேவைப்பட்டது அதனால வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. And then அவங்க explain பண்ண, look, இது ஒரு கதை, you're playing a character, he's playing a character, we have to tell a story. இதே மாதிரி சண்டை சீன்ல அடிக்கிறது முக்கியம், அதுக்கு மட்டும் ஏன் நிஜமாவே அடிக்க மாட்டாங்க? இதுல ரஜினி அரைஞ்சது அவர் பையன் மேல பட்டே இருக்காது. இதுல ரஜினி அடிக்கிறது வில்லனோட ஆள் மேல பட்டே இருக்காது. போலீஸ் ரஜினிய கன்னோட பின்பக்கத்தால மூஞ்சில அடிப்பாரு, ஆனா நிஜமா அடிச்சிருக்க மாட்டாரு. நல்லா கவனிங்க. சமுத்திரகனிய போலீஸ் அரைஞ்சது சமுத்திரகனி மேல பட்டே இருக்காது. அதே போல வாயாடி பொண்ணை போலீஸ் அரைஞ்சது வாயாடி பொண்ணு மேல பட்டே இருக்காது. அதே போல அந்த பொண்ணை எட்டி உதைக்கிறதும் அந்த பொண்ணு மேல பட்டே இருக்காது. ரஜினியோட பையன் ஃபைட்டரை அடிக்கும்போது அந்த வெப்பன் அந்த ஃபைட்டர் மேல பட்டே இருக்காது. வில்லனோட ஆளு ரஜினியை அடிக்கும்போது அந்த வெப்பனோட முனைய பாருங்க, ரஜினி தலைக்கு ஸ்ட்ரைட்டா நடுவுல தான் இருக்கு. ஆனா அடுத்த ஷாட்ல வேற ஆங்கிள் காட்டும் போது அந்த வெப்பன் ஸ்ட்ரைட்டா இல்லாம மேல காணிச்சுக்கிட்டு இருக்கு, முனையும் தலைக்கு மேல இருக்கு. மக்களே, இப்போ உங்களுக்கு 4வது கடைசி சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிருங்க. இன்னொரு வாட்டி பாருங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். நாட்டுக்காக காந்தி போனார் தண்டி, நீ பார்க்க வேண்டியது வண்டி. எல்லா மிஸ்டேக்ஸையும் சொன்னதுக்கப்புறம் சேலஞ்சஸோட ஆன்சரை சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன். மழை பெய்யும் போது வெயில் அடிக்கிறது அபூர்வமான விஷயம், எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆனால் படங்களில் மட்டும் வெயில் அடிக்கும் போது தான் மழை பெய்யும். இங்கேயும் அப்படிதான், வெயில் அடிக்கும் போது தான் மழை பெய்யுது.
அட்லீஸ்ட் வானவில்லையாச்சும் காட்டியிருக்கலாம். வெயில் அடிக்கும்போது மழை பெஞ்சா வானவில் வரும்ன்ட்டு. ரஜினிக்கு சாப்பாடு ஊட்டி விட ஒருத்தர் வருவார். ரஜினி கறி எங்கடா அப்படின்னு கேட்பாரு. தோதோ அப்படின்ட்டு மறுபடியும் சாப்பாடை மட்டும் தான் ஊட்டுவார், அதில் கறியே இருக்காது. ரஜினியும் அவர் ஒய்ஃபும் போன வண்டி கவுந்துரும். பக்கத்துலேயே ஒரு தள்ளு வண்டி இருக்குது. ஆனால் கொஞ்சம் செகண்ட் கழிச்சு காட்டும் போது அந்த இடத்துல அந்த தள்ளு வண்டி இருக்காது. இந்த ஆங்கிளில் வண்டி சுற்றுறது நிற்க போகுது. மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் சுற்றிருக்கணும், இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கணும். ஆனால் சில செகண்டில் 180 டிகிரி இப்படி திரும்பி இருக்கு. அதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை வண்டியில். ரஜினிக்கு சூப்பர் பவர் இருக்குது, தொட்டாலே விழுந்துருவாங்க. ஓகே, அவரோட பையனுக்கும் சூப்பர் பவர் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. சுற்றியை வச்சு ஒரே தட்டு தான், அது தொட்ட உடனே அந்த பூட்டு ஓடி போயிடுச்சு. ஆக்சுவலாக அதை கட் பண்ணி ஒட்ட வச்சு அதை தொட்ட உடனே புட்டுக்குன்னு போகணுங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. மக்களே, 40 மிஸ்டேக்ஸையும் பார்த்துட்டோம். சூப்பரு. இப்போ சேலஞ்சஸ்க்கான ஆன்சரை மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சேலஞ்சுக்கான ஆன்சரு ஆங்கிள் பேங்கிள். அவங்க போட்டிருக்கிற வளையலை கவனிங்க. அந்த வளையல் அவங்களோட ஸ்லீவ் மேலே ஏறலை. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்லீவுக்கு மேலே தான் அந்த வளையல் இருக்குது. ரெண்டாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு வினாடி கண்ணாடி. ரஜினி போட்டிருக்கிற கூலிங் கிளாஸில் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அது டே சமயம் லைட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக ஷூட்டிங் லைட் தான். ஏன்னா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு லைட்டு கண்டிப்பாக தேவைப்படும். மூணாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு பாலு ஷாலு. இங்கே போட்டிருக்கிற ஷாலை பாருங்களேன், அதோட பொசிஷன் அடுத்த ஷாட்டில் மாறி இருக்கும். ஷாலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லை, அடுத்த ஷாட்லேயே ஷாலோட பொசிஷன் மாறி இருக்கு. நாலாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு தண்டி வண்டி. ரஜினியை அரெஸ்ட் பண்ண வரும்போது போலீஸ் வண்டியை எங்கே நிறுத்துறாங்கன்னு பாருங்க. இந்த காருக்கும் இந்த காருக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்கு, ஆனால் அடுத்த ஷாட்லேயே ரொம்ப கேப் இருக்கு. அந்த வண்டி ஆக்சுவலாக இங்கே தான் இருந்திருக்கணும், ஆனால் ரொம்ப தள்ளி இங்கே இருக்கு. 40 மிஸ்டேக்ஸையும் பார்த்துருக்கீங்கன்னா நிஜமாவே நீங்கள் சூப்பரு. நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கமெண்ட்டில் காலா அப்படின்னு டைப் பண்ணுங்கள், நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.